பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். காய்ச்சல் கண்டவனுக்கு நாட்டு மருந்தும் பத்தியமும் என்று ஆரம்பித்தால் நோய் தீரும் முன்னர் அவனே போய் சேர்ந்துவிட நேரலாம். நீண்ட கால சிகிச்சையெல்லாம் ஒத்து வராது. இப்போது டி. குப்தாவின் ஆங்கில மருந்துதான் ஏற்றது. கலியுகத்திற்கு பக்தி யுகம், அதாவது பகவானுடைய பெயரையும் மகிமைகளையும் பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் தான் ஏற்ற வழி. பக்தர்களை பார்த்து கூறினார், நீங்கள் பக்தி யுகத்தையே பின்பற்றுகிறீர்கள், ஹரிநாமத்தை பாடுகிறீர்கள், அன்னையின் புகழை பாடுகிறீர்கள். நீங்கள் பாக்கியசாலிகள், உங்கள் போக்கு நல்லது. வேதாந்திகள் சொல்வது போல் இந்த உலகம் ஒரு கனவு போன்றது என்று சொல்வதில்லை. மன ஏக்கத்துடன் அவரை அழைத்தீர்களானால் நிச்சயம் அவரை அடைவீர்கள். உலகியலில் மூழ்கி கிடக்கின்ற மக்களுக்கு இறைவனை பற்றிய பேச்சு பிடிக்காது. உலகியல் மனிதர்களிடம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனின் தாமரை திருவடிகளை நாடுங்கள் என்று சொன்னால் ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சத்துவகுணம் மிக்கவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மேஜை நாற்காலி எல்லாம் பழையனவாகவே இருக்கும். அவற்றை அழகாக வைக்க வேண்டும் என்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். உடுப்பதற்கு ஏதோ துணி என்று ஒன்று இருந்தால் போதும். இவர்கள் மிகவும் கருணை நிறைந்தவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், கபடம் இல்லாதவர்கள், சாந்தமானவர்கள், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள். ரஜோகுண மனிதர்களுக்கும் சில அடையாளங்கள் உண்டு. கைக்கடிகாரம், அதில் செயின், விரலில் 2-3 மோதிரங்கள், இவற்றோடு அவர்கள் காட்சியளிப்பார்கள். வீட்டில் உள்ள மரச்சாமான்கள் பளபளப்பாக பளிச்சென்று இருக்கும். பலவிதமான அழகிய துணிகள் இருக்கும். வேலைக்காரர்கள் கூட நல்ல உடைகள் உடுத்தியிருப்பார்கள். தமோகுண மனிதர்களின் அடையாளங்கள் தூக்கம், காமம், குரோதம், அகங்காரம் இவைகள்.